வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு நம்பர் 1 ஷாப்பிங் வெப்சைட் பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் வந்துட்டு எங்கள் கிராஜுவேஷனுக்காக ஒரு நம்பர் 1 ஷாப்பிங் வெப்சைட்டில் இருந்து ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ நான் வந்துட்டு அவகிட்ட படித்து சொன்னேன் சவானாலேருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு. அவள் வந்துட்டு அதை விட ஒரு நம்பர் 1 வெப்சைட்லேருந்து வாங்கலான்னு சொல்லிட்டு என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால். சரி ஓகே, அது ஆல்ரெடி ஒரு பழமொழி மாதிரி இருக்கு இல்லையா, ஃப்ரெண்டு சொல்கிறது கேட்டால் உருப்படாது அப்படின்னு. ஸோ நாங்கள் 2 பேரும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன், அப்புறம் செகண்ட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டா. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான் இந்த ஃப்ரைடே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணின்னு வச்சுக்கோங்க, எனக்கு நெக்ஸ்ட்டு டியூஸ்டே இல்லைனா வெனஸ்டே வந்துட்டு ஆர்டர் ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ நான் ஒர்க்கில் இருந்தனால பக்கத்தில் என் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கி வைக்க சொல்லிட்டு காசும் பே பண்ணிட்டேன், ஜிபே பண்ணிட்டேன். கேஷ் ஆன் டெலிவரி தான், ஜிபே பண்ணிட்டேன். ஸோ நான் இதை என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்கிறேன், ஓகேவா, எனக்கு வந்துட்டு ஆர்டர் வந்துருச்சு, உனக்கு வந்துருச்சு அப்படின்னு. ஒரு 15 மினிட்ஸ்லாம் அவளுக்கு ஆர்டர் வந்துருச்சு. அவள் என்ன பண்ணியிருக்கணும், அவளாச்சும் அங்கே வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கேஷ் கொடுத்துருக்கணும். ஆனால் அவள் என்ன பண்ணிட்டா, கேஷ்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே வந்து பொறுமையாக ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆர்டர் பண்ண ட்ரெஸ் அது கிடையாது. அவகிட்ட படித்து சொன்னேன், இந்த வெப்சைட் நம்ப வேண்டாம், வேறு வெப்சைட்டில் போடலாம் அப்படின்னு. அவள் கேட்டாளா? கேட்கல. அவள் என்னையும் போட வச்சு அவளுக்கு வந்துட்டு ஒரு சாக்கு பை மாதிரி ஒரு மெட்டீரியல் ட்ரெஸ் ஒன்று கொடுத்து விட்டாங்க. இது சொன்னப்போவே சில பேருக்கு புரிஞ்சிருக்கும் அது என்ன வெப்சைட்டுன்னு. ஸோ எனக்கு வந்துட்டு நான் ஈவினிங் தான் ஒர்க்லேருந்து வந்து முடிச்சுட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், எனக்கும் அதே மாதிரி ஒரு சுடி மெட்டீரியல் தான் இருந்துச்சு. ஸோ இது மெயில் பண்ண முடியாது. அந்த வெப்சைட்டில் வந்துட்டு அவங்களோட லொக்கேஷன் இந்தியா, காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எதுவுமே கிடையாது, இமெயில் நம்பர்ஸ் எதுவுமே கிடையாது. அது கொரியர் அண்ணாக்கு கால் பண்ணி கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, எதுக்குமா அப்படி தெரியாத வெப்சைட்டுக்கெலாம் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்துட்டு வெப்சைட்டோட நேம் என்னென்னா ஒமோக். தயவு செஞ்சு யாரும் அந்த வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிடாதீங்க. ஆர்டர் பண்ணியிருந்தீங்க, சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க இப்போ, ஐயோ நான் ஆர்டர் பண்ணிட்டேனே ஆல்ரெடி அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்கள் கையில் ஆர்டர் வரும் இல்லையா, அப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சுடி மெட்டீரியல் தான் இருக்கும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஆனாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ட்ரெஸ் இருக்காது, பட் ஆனாலும் ஒரு இதுக்காக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ட்ரெஸ் இல்லைன்னா திருப்பி அப்படியே அந்த கொரியர் மேன்ட்டே கொடுத்து விட்ருங்க, அவ்வளோதான். ஸோ இதோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, த moral ஆஃப் த ஸ்டோரி இஸ் நெவர் ட்ரஸ்ட் யுவர் ஃப்ரெண்ட். ஓகே, டாடா பை.